மத்த நாடுகள்ல எப்படின்னு தெரியாதுங்க. ஆனா இந்தியாவுல ரூபா நோட்டுகள் இருக்குல்ல, அது 1,00,000 நோட்டுகளுக்கு 7 நோட்டு கள்ள நோட்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன பையன் குட்டி சலூன் ஒண்ணு ஆரம்பிக்கிறாரு. அதிலிருந்து கிடைக்கிற வருமானமே அவருக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. அதுக்கப்புறம் யோகா கத்துக்கலாம் அப்படின்னு போறாரு. கத்துக்கிட்ட யோகா மூலியமா குருவா மாறிர்றாரு. நம்ம இதோட நிப்பாட்டிறக்கூடாது, எல்லாருக்குமே சொல்லிக் குடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசிரமம் ஒண்ணு ஆரம்பிக்கிறாரு. எங்கன்னா சூரத்ல. ஆரம்பிச்ச ஆசிரமம் எப்படி இருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட 15 அடி உயரமுள்ள மதில் சுவரு, அது மேல வந்து கரண்ட் கம்பி இதெல்லாம் வந்து ரொம்ப பாதுகாப்புக்கு நடுவுல இவரு அங்க யோகா சொல்லிக் குடுத்துக்கிட்டு இருக்காரு. வளர ஆரம்பிக்கிறாரு. அந்த டயத்துல அதாவது 2018ல ஏதோ ஒரு பிரச்சனையின் காரணமா நான் வந்து தற்கொலைக்கு முயற்சி பண்றேன் அப்படிங்கிற அந்த சிக்கலுக்குள்ள போய் மாட்றாரு. "என்னப்பா உனக்கு பிரச்சனை? ஏன்பா இந்த முயற்சிய எடுத்த?" அப்படின்னு எல்லாரும் விசாரிக்கும் பொழுது, அவர் சொன்ன வார்த்தை, "என்ன தேடி வர்ற நபர்களால எனக்கு ரொம்ப மன உளைச்சல் ஏற்படுது. அதனால தான் இத செஞ்சுட்டேன்." அப்படின்னு சொல்றாரு. இது அப்படியே இருக்கட்டும். இப்ப 2, 3 நாளைக்கு முன்னால அகமதாபாத்ல ஒரு லக்ஸூரியான கார்ல ஒருத்தர் போயிட்டு இருக்காரு. அந்த கார நிப்பாட்டுறாங்க. உள்ள பார்த்தா யோகா குரு ஒருத்தர் உட்கார்ந்திருக்காரு. குரு போற கார யாரும் சர்ச் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் அங்க இருக்கிற காவல்துறை என்ன பண்றாங்க, அந்த கார சோதனை பண்றாங்க. அந்த காருக்குள்ள ரூ. 2,38,00,000 பணம் இருக்கு. எல்லாம் புது நோட்டு. உத்து பார்த்தா கள்ள நோட்டு. எப்படிப்பா ஒரு யோகா குரு இருக்கிற இடத்துல கள்ள நோட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டீப்பா ஆராய்ந்து பார்க்கையில, யோகா குரு என்ன பண்ணியிருக்காரு, கள்ள நோட்ட அவருடைய ஆசிரமத்தில வச்சே அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ரொம்ப ஹை லெவலா அதாவது 90% அளவுக்கு நம்மளால கள்ள நோட்டு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாதாங்க. அப்படி ஒரு அக்மார்க் முத்திரையோட அந்த வேலைய பார்த்துருக்காரு அந்த குரு. இது கள்ள நோட்டு அப்படின்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் குரு கிட்ட கேட்டுருக்காங்க, "யோவ் ஏன்யா இந்த வேலைய பார்த்த?" அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, "என்னைய தேடி வர்ற பக்தர்களுக்கு நான் சாப்பாடு குடுக்கணும். அப்ப அந்த சாப்பாடு குடுக்கறதுக்கான வசதி இல்ல. அதனால நான் இந்த வேலைய செஞ்சேன்." அப்படின்ருக்காரு. ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு ஆசிரமத்துக்கு உள்ள போய் பார்த்தாக்கா, வெறும் குதிரைகளாகவும், லக்ஸுரி கார்களாகவும் நிக்கிதாம். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் எப்படிங்க நம்புவாங்க இவர் சொன்ன வார்த்தைய? இப்ப விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. குஜராத்ல கள்ள நோட்டு உற்பத்தி பண்றாங்க. அதே வேளையில அங்க தான் கள்ள நோட்டு அதிகமா புழங்குது அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னாலும், இப்ப இந்த விஷயத்த பார்க்கும் பொழுது நமக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு குருவா நம்பப்படுற ஒருத்தரே இந்த வேலைய செய்யும் பொழுது, நம்ம மத்தவங்கலாம் செய்றத பார்த்து ஆச்சரியப்பட வேண்டியதே இல்ல. பாகிஸ்தான் தான் அந்த கள்ள நோட்ட உற்பத்தி பண்ணி இந்தியாக்குள்ள அனுப்புறாங்க அப்படின்னு நம்மளையெல்லாம் நம்ப வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இல்ல இந்தியாக்குள்ளேயும் இந்த மாதிரியான ஒரு நல்ல நல்ல யோசனைக்குரிய ஆட்கள்லாம் இருக்காங்க. அதுவும் பெரிய இடத்துல இருக்காங்க. அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கைய இந்த மாரி நபர்கள் நமக்கு ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த தகவல பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கருத்த கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல உங்கள நான் சந்திக்கிறேன். நன்றிங்க.